ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. சர்வேஸ்வரன் சேஷநாதன் திருவடி போற்றி. இன்றைய தினம் நமக்கு வருகை தந்துள்ள புஷ்பவல்லி தாயார் பிரபல மகான் ஷிரடி சாய்பாபா அவர்களோடு பரம பக்தை. நமக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்தது, நமது சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளோட சிவலிங்கம், அவரோட படம், அதுக்கு பின்னாடி ஷிரடி சாய்பாபாவோட விக்கிரகமும் இருக்குது. ஒரே நேரத்தில் ஷிரடி சாய்பாபாவுக்கும் நமது மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் சிவலிங்க பூஜை நடத்துவார்கள். நமது குருநாதர் சத்குரு ராஜலிங்க சுவாமிகள் ஷிரடி சாய்பாபா பற்றி நிறைய நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். அந்த சமயத்தில் ஷிரடி சாய்பாபாவும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளும் ஒரே நேரத்தில் தொடர்பில் இருந்தாங்க. நமது ஷிரடி சாய்பாபாவோட மறைவு கிட்டத்தட்ட 1919 நடந்தது. நமது மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மறைவு சமாதி 1918 நடந்தது. கிட்டத்தட்ட ரெண்டு மகான்கள் ஒரே நேரத்தில் நமக்கு அருள் கொடுத்திருக்கிறாங்க. நமது புஷ்பவல்லி தாயார் பல திவ்ய அனுபவங்களை கொண்டுள்ளார்கள். நமது புஷ்பவல்லி தாயாரின் நேர்முக அனுபவங்களை பற்றி நமது சத்குரு ராஜலிங்க சுவாமிகள் இல்லத்தில் அவரை வரவழைத்து அவருடைய பொன்னான வாக்குகளை கேட்க நாங்கள் காத்துருக்கிறோம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. வணக்கம் அம்மா. அம்மா வாருங்கோ, உங்களோட அனுபவத்தை பற்றி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், அதுக்காகத்தான் நாங்கள் ஆவலாக காத்துருக்கோம். நமஸ்காரம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி திருவடிகளே சரணம். சகலமும் கிருஷ்ணார்ப்பணம், சகலமும் சிவமயம். திரௌபதி அம்மாவின் துணையோடு இதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் பலவித துன்பங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த இன்பத்தை நான் அனுபவிப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பல துன்பங்களை கடந்து இப்பொழுது இறைவனுடைய ஆன்மீக பயணத்தில் பயணிக்கிறேன். பக்தர்களை, பலவித மக்களை சந்திக்கிறேன். நான் மிகவும் உழைப்பாளி, மிகுந்த உழைப்பாளி. இப்படி மிகுந்த உழைப்புடன் நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன். மிகவும் மனம் நொந்து போயிருக்கிறேன். எப்பொழுதும் நான் என்னுடன் எந்த பிரச்சனை இல்லை என்றாலும் எனக்கு தைரியலட்சுமி சொல்லியிருப்பான். எந்த கவலைக்காகவும் நான் அடமாட்டேன். அப்பொழுது இருக்கின்ற சமயத்தில் 30 வருடமாக நான் சித்தர்களை எல்லாம் வணங்கி வருகிறேன். இதை கிரிவலம் வந்திருக்கிறேன். அப்பொழுது சேஷாத்ரி சுவாமி மடத்திற்கு சென்று அவரிடம் குறைகளை கூறுவேன். ரமண மகரிஷியை தரிசித்து அவருடைய தரிசனத்தை கண்டு விசிறிசாமியார் யோகிராம் சத்குமார் ஆசிரமம் சென்றிருக்கிறேன். இப்படி தினமும் கிரிவலம் வருவேன். தினமும் கிரிவலம் வந்து அந்த வீட்டிலே எவ்வளவு சமைத்து வைத்தாலும் மக்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் சமையல் செய்து வைத்துவிட்டு வீட்டில் இருப்பதை விட மாட்டேன். ஆனால் கிரிவலத்தில் சென்று அங்க மடத்தில் ஆசிரமத்தில் வாங்கி கொண்டு தண்ணீர் குடித்து விட்டு கிரிவலம் தினமும் சுற்றி வருவேன். அப்படி இருக்கையில் எனக்கு 30 வருடத்துக்கு முன்பு சுவாமி எனக்கு அனுபவித்தார். அப்பொழுது ஒரு ராகவேந்திரா மடத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ராகவேந்திரா என்னுடைய இதிலேயே நினைவில் வந்து ஒரு படத்தை கொடுத்தார். அந்த படத்தை வந்து பூஜித்தேன். சாய்பாபா வந்தார், சத்ய சாய்பாபா வந்தார், ஷிரடி சாய்பாபா வந்தார். இப்படி பலவித சித்தர்கள் எல்லோரும் இருக்கையிலே இனி நமக்கு எந்த
பூஜை செய்து புனஸ்காரம் இது மக்களுக்கு பலவித பலவிதமான மக்களுக்கு நான் பட்ட துன்பத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் வழிபட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது என்னால் சாத்தியப்பட இயலவில்லை. ஆனால் 12 வருடத்திற்கு முன்பே நான் அன்னதானம் போட ஆரம்பித்து விட்டேன். என் கணவர் இருக்கும் போதே சொன்னார், நீ எதற்கும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று நினைக்க கூடாது, நீ கொடுக்க வேண்டும் என்று நினை, உன்னிடத்தில் கடவுள் துணை இருப்பார் அப்படின்னா. சுவாமி நமக்கு என்ன கொடுத்திருக்கா, நம்ம எப்படி கொடுக்கறது? கண்டிப்பா நீ கொடுப்பா இருக்க. ஆனால் சுவாமி அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டது. அவரை அழைத்து சென்ற போதிலும் என் மனம் அப்பொழுதுதான் கலங்கிட்டே தவிர, ஒரு வருடம் கழித்து நான் என்னுடைய பணிகளை இறைபணிகளை செய்ய ஆரம்பித்தேன். எதற்குமே அஞ்சக்கூடாது என்று பல இளைஞரை மனதில் வைத்துக் கொண்டு, துன்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் கிளம்பினேன். காட்டுக்கு சென்றேன், தனியாகவே காட்டுக்கு சென்றேன். ஒரு மனிதன், ஒரு பெண்மணி தனியாகவே காட்டுக்கு சென்று வந்து அவரிடம் சிவனிடம் முறையிட்டு இந்த பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். அன்னதானம் செய்தேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நாமளே அன்னதானம் வாங்கி சாப்பிடும்படி இருக்கிறது, நீ எதுக்கு அன்னதானம் கொடுக்கிறாய் என்று என் உற்றார் உறவினர்கள், என் பிள்ளைகள் எல்லோரும் சொன்னேன். மிகவும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். எதற்கும் நாம் அஞ்சவில்லை. நாம் கொடுக்க வேண்டும் என்ற மனது ஒன்றிதான் என்னிடம் இருக்கிறதே தவிர, அது எப்படி கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. கொடுக்க வேண்டும், அச்சய பாத்திரம் ஒன்றை இறைவனிடம் கொடுத்தார். அப்பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சிலிண்டரை விற்று 3000 சிலிண்டரை விற்று மக்கள் கண்ணதானம் போட நினைத்தேன். அப்பொழுது போட்டேன். வீட்டில் இருக்கும் எதையும் அடுத்த விற்று சமையல் செய்கிறாரே என்று எல்லோரும் என்னை ஏளனம் செய்தார்கள். இதையெல்லாம் நடந்திருக்கு. மக்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்ய வேண்டும் நினைத்தேன். செய்து கொண்டே இருக்கிறேன். இது என்னுடைய செயலில் பகவானுடைய செயல். என்னுடன் மகனுடைய உழைப்பில் மட்டும் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். இப்பொழுது இன்னொரு மகனும் என்னுடன் கை போட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள், நான் அன்னதானம் செய்ய வேண்டும். என்னுடைய உழைப்போடு என் மகனிடம் கேட்க எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றேன். அம்மா, உங்களுக்கு அன்னதானம் தானே செய்ய வேண்டும், நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு மாதம் 1 மூட்டை அரிசி போதுமா என்று கேட்டார். அப்பொழுது நான் மிகவும் கூறிட்டு விட்டேன், நீங்கள் வேலை செய்யக்கூடாதம்மா, நீங்கள் இந்த இறைவன் இந்த பணியை தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது கிருஷ்ணனே சிவனே சித்தர்களை நேரில் சொன்னவர் இதை இங்கே விடக்கூடாது என்று சொன்னார். நான் மறுபடியும் தேடிக் கொண்டிருந்தேன். இதன் இடையே பஜனை, பாடல், தாண்டியா என்று மக்களுக்கு பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். கற்றுக் கொடுத்தேன். அதை செயல்பாட்டில் கொண்டு வந்தேன். ஏனென்றால் கணவன் இருந்துவிட்டால் அதோடு நம் பயணம் முடியவில்லை, இன்னும் பயணம் தொடர வேண்டும். நமக்கு கடவுள் பல கட்டளைகளை இட்டுள்ளார். இந்த பணியை பிள்ளைகளை திருத்த வேண்டும், பெண்களை வழிநடத்த வேண்டும் என்று பல கட்டளைகளை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதையே நாம் வீணாக்க வேண்டும் என்று வெளியில் வந்தேன். பல மேடைகளிலே பாடினேன். குடிக்காதே என்று சொல்லிவிட்டு பாடி கல்லால் எல்லாம் அடி வாங்கினேன். குடிக்காதே மகனே என்று சொல்லிவிட்டு கல்லால் அடி வாங்கினேன். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒரு மகனுக்கு நல்வழி காட்டுவதே நம்மளுடைய தேவை. ஆகினால் இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனம் இப்பொழுது இறைவனுடைய பக்தியில் திளைத்திருக்கிறது. இப்பொழுது பலவிதமான மக்கள்களை காண்கிறேன். பல இடத்தில் பெரிய இடங்களுக்கு செல்கிறேன். நான் கண்ட கனவு படித்திருக்கிறது. அகில பாரத அளவில் மேடை ஏறி இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துள்ளார். இப்பொழுது பல குழந்தைகளுக்கு, பல பாலாம்பிகைகளுக்கு, பல கிருஷ்ணனுக்கு, பல முருகனுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுக்க நான் பயணித்திருக்கிறேன். இன்னும் அந்த பயணம் சிறக்க வேண்டும். என்னுடன் பக்தர்களும் பெரியவா எல்லோரும் எனக்கு துணையிருந்து இந்த பக்தியையும் ஆன்மீக பயணம்
அதுவே எனக்கு போதும். நான் மகளையும் பார்க்க செல்லவில்லை, மகளையும் பார்க்க செல்லவில்லை. எல்லோரும் சாமி பார்த்துக் கொள்வார். எனக்கு கவலை வந்தபோது, ஐயா பையன் கூட நீங்க துணை போயிருங்க, மகளிடம் போய் சொல்லியிருங்க, உங்கள் பணியை நான் செய்ய வேண்டும் அல்லவா, எனக்கு கட்டளை இருக்கிறது. நான் அந்த பணியை எவ்வளவு செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டு எந்த துன்பம் வந்தாலும் நான் கவலைப்படவில்லை. எல்லாம் எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். எல்லாம் அவன் உங்களோட பார்த்துக் சமீபத்து அனுபவங்கள் பற்றி வந்து எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா? இந்த நம்ம சமீபத்து நம்ம ராஜேந்திர அனுபவத்தில் சுவாமிகள் சந்நிதியில் நடந்த அனுபவங்களை பற்றி அந்த அம்மா வியாழக்கிழமை அன்று நான் புதன் செவ்வாய் அன்றே நான் சீரடி போக தீர்மானித்திருக்கேன். இப்ப சமீபத்தில் நடந்த மிராக்கள் என்னிடம் பணம் இல்லை, ஆனால் நான் சீரடி போக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். சில அடியார்களும் என்னுடன் 3 பேர் இருக்கிறார்கள், 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு டிக்கெட் 2000 என்று சொன்னேன். 4 நாள் பயணம் என்று அவர்கள் 3000 என்னிடத்தில் கொஞ்சம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் எனக்கு பணம் இல்லை. இது இறைவனுடைய செயலை. எனக்கு பயணம் இல்லை, பணம் இல்லை. ஆனால் போக வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்து விட்டேன். வியாழக்கிழமை காலையில் வந்தேன். ஏற்கனவே சுவாமி வந்து விபூதி கொட்டி இருந்தார். அதை அன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வரணும்னு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ரெடி பண்ண முடியல. இந்த மேடையா இருந்த காரணத்தால அதை ரெடி பண்ண முடியல. அப்படியே விட்டுட்டு இங்க சுவாமியை பார்க்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலும் ஆசிரமத்துக்கு வந்தேன். ஆனால் அங்க வந்து என்ன மிராக்கள் நடந்ததுன்னா, யாரோ பெங்களூர்ல இருந்து யாரோ பக்தர்கள் வந்து இருந்தாங்க. அவ வந்து நாங்க வந்து உங்க பாபாவிடம் வர வேண்டும் என்று நினைத்தோம், உங்களையே கண்டுவிட்டோம், உங்கள் இல்லத்துக்கு நாங்கள் வருகிறோம் என்று வந்தார்கள். இறைவன் அந்த விபூதியை அவருக்கென்றே வைத்திருந்தால் போடுறதுக்கு நானும் அல்லவில்லை. ஆனால் அவர்கள் வந்த பிறகு அந்த விபூதியை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் கட்டளை இருக்கிறார் போல் இருக்கிறது. இதுவரையில் நான் எனக்கு சிந்தனை இல்லை, எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். திடீரென்று அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கும் தெரியவில்லை, சுவாமியும் எனக்கு சொல்லவில்லை. ஆனால் திடீரென்று அவர்கள் வந்தார்கள். இல்லத்துக்கு அழைத்துச் சென்றேன். அவருடைய மிராக்கள் ஒரு தொகையை கொடுத்து, அம்மா இந்த சீரடிக்கு நாங்கள் போக செல்ல வேண்டும் என்று அதை கொடுத்தார்கள். நீங்கள் செல்ல வேண்டும் என்று கொடுத்தார்கள். நினைத்து பார்க்கவில்லை, இது இறைவனுடைய மிராக்கள். சேஷசாயின் மிராக்களா, சிறுடி பாபாவின் மிராக்களா எனக்கு தெரியாது. ஆனால் இது நடந்த உண்மை. இது என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்னிடம் பணம் இல்லை, ஆனால் கிளம்ப வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். இதை அவர் எப்படி செவிசாய்க்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. செவிசாய்க்க என் இல்லத்திற்கு அவர்களை அனுப்பிட்டு இந்த பகவான் இந்த அருளை பாலித்திருக்கிறார்கள் சாமானியர்கள். அப்பொழுது சேஷசாய்க்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் பாபாவுக்கும் இடையே எவ்வளவு பந்தங்கள் இருக்கின்றன என்று இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், உணர்ந்திருக்கிறேன். இதை சாமானியமாக எண்ணக்கூடாது. கடவுள் இவ்வளவு அருள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இது சொல்ல முடியாத ஒரு செயல். நான் கிளம்ப வேண்டும் என்று மட்டும்தான் தீர்மானித்தேன். என் கையில் பணம் இல்லை. அவருக்கு ஒரு சிலை எடுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு இவங்க அங்கிருந்து வந்து என்ன என்று சொல்வதே தெரியவில்லை. அம்மா, இது நீங்கள் மட்டும் இந்த அனுபவம் வாங்கிட்டுல, நம்ம நடுவில் நம்ம வேலு அண்ணன், சீதாராமன், அடியன் ராஜகோபால் மாதவன், நம்ம எல்லாரோட ஜீவன்லேயும் நடக்க வேண்டிய விஷயங்களை மகான் எடுத்து நடத்தி நம்மளுக்கு நிம்மதி கொடுத்தார். நமக்கு 8 வருஷமாக நம்ம ஹிருதயத்தில் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சமீபத்தில் டாக்டர் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்ததில் உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. நீங்கள் பழையபடி நீங்கள் இன்னும் துணிஞ்சு வேலை பண்ணலாம், பல மக்களுக்காக சேவை பண்ணலான்ட்டு வைத்தியராகவே சொல்லிட்டார், பெரிய படித்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த மாதிரி மகான்தான் நம்ம எல்லாரோட ஜீவனையும் சீர்திருத்தம் பண்ணுறார்.
நம்ம வேல்வண்ணனுக்கு அவர் அனுபவங்கள் இருக்குது, சீதாராமனுக்கு அனுபவங்கள், அவர் சம்சாரங்களுக்கு அனுபவங்கள். மீண்டும் நீங்கள் நம்ம கூட கலந்து அடிக்கடி நம்ம சேஷபக்த சமாஜத்துக்கு கூட ஒன்றாக இணைஞ்சு உங்களோட அனுபவங்களை பற்றி எங்களுக்கும் அறிவுரை கொடுக்கணும். அதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளோட அனுகிரகம் உங்களுக்கும் வரணும். வாழ்க்கையில் மேன்மேலும் உங்கள் பக்தி வளரணும், சேஷபக்த சமாஜம் வளரணும். நீங்கள் செய்கிற அன்னதானம் பலவிதமான மேன்மை உள்ளது. உங்களோட அனுகிரகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பங்கெடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம பிரார்த்தனை. ஹர ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. வணக்கம். நீங்கள் திருப்தியாக ஷிரடி பகவானை பார்த்துட்டு ஷிரடியிலேருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம பக்தர்களுக்கு எல்லாருக்கும் குருவார் தண்ணி விநியோகம் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப நிம்மதியாக போயிட்டு வரணும். அதுதான் நம்ம பிரார்த்தனை. श्री साई नमो नमः. जय जय साई नमो नमः. सद्गुरु साई नमो नमः. ओम सद्गुरु श्री சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு. ரொம்ப நன்றி.